அந்த ஆள் மாதிரி தான் தெரிஞ்சது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத மாலினி. அந்த ஆளை பத்தியே திங்க் பண்ற போல இருக்கு. அதான் பாக்குற இடத்துல எல்லாம் அந்த ஆள் இருக்க மாதிரியே தெரியுது. உட்காருங்கப்பா, உட்காருங்கப்பா. அப்பா, உங்களை இப்படி பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்குப்பா. இன்னைக்கு நான் இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு காரணமே உங்க தியாகம் தான்ப்பா. சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த பொண்ணை பறி கொடுத்து அந்த சோகத்திலேயே உடம்பு சரியில்லாம போன மனைவியை இழந்து இந்த மகனுக்காக எவ்வளவு விஷயத்தை தியாகம் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருக்கீங்கப்பா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன ஒரு நாள் ஒரு வேளை கூட பட்னியா போட்டதில்ல. உங்களுக்கு எவ்வளவோ செய்யணும்பா. உங்க மேல ஒரு சின்ன கீரல் கூட விழாம நான் பாத்துப்பேன்ப்பா. ஒரு அப்பாவா என்ன கடமையை செய்யணுமோ அதத்தான்ப்பா நான் செஞ்சேன். ஆனா நீ ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமையை மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நீ என்ன ரொம்ப பெருமைப்படுத்திட்டப்பா. இந்த கௌரவம் போதியா எனக்கு. சாகுற வரைக்கும் உனக்காக நான் எதையும் பொறுத்துக்குவேயா. நீ நல்லா இருக்கணும், அது போதும் எனக்கு. அப்பா, நீங்க இங்கே இருங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அப்பா, ட்ராயர்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு, எடுத்துக்கோங்கப்பா. சரிப்பா. போர் அடிச்சதுன்னா கீழே போயிட்டு வாங்க. ஆனா காம்பவுண்ட விட்டு மட்டும் வெளியே போயிடாதீங்க. புது இடம், வழி தெரியாம போயிடும். சரிப்பா. நான் உங்களுக்கு இடையில கால் பண்றேன். நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன்.